अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। இந்த மடையனிலிருந்தும் அறிவை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த ஊமையிலிருந்தும் பேச்சை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். முன்னால் இருப்பவர்களிருந்து சமாதானத்தை வெளிப்படுத்தி கேட்க செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த உரையை உலக மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக ஆக்கி வைப்பவனும் யாரும் இல்லை இல்லல்லாஹ். وقال الله تعالى في كلامه القديم شهر رمضان الذي أنزل فيه القرآن. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் இதோ புனிதமிகு ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உம்மத்தை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பி இருந்தால் ரமலானை கொடுத்திருக்க மாட்டான்னு சொன்னார். அப்ப ரமலான அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்கே காரணம் என்னங்க? எப்படியாவது இந்த உம்மத்தை கழுவி சுத்தப்படுத்தி அவன் விரும்பியோ விரும்பாமலோ அவன் பாவங்களை அழிச்சு என்னுடைய மஹபூபாக்கிய. அதான் அல்லாஹ்வுடைய ரமலான் இலா ரமலான். ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் உண்டான அத்தனை பாவங்களையும் அந்த ரமலானை அடிச்சுக்கிட்டு போயிருக்கின்றான், சுத்தமா இல்லாம போயிருக்கு. அப்ப ரமலான அல்லாஹ்வுத்தால நம்ம கொடுத்து நம் பாவங்களை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் நம்ம கொடுக்கிற பரிசு ரமலான். ரமலான ஒருத்தர் எப்பவும் மாதிரியே சும்மாவே இருந்து நல்ல அமல்கள் செய்யாம எப்பவும் மாதிரியே சும்மாவே இருந்தாலும் அந்த நேரம் தொழுதுட்டு விசேஷமான அமல்களை செய்யாமலே இருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கி நோன்பு வச்சுட்டான், கொஞ்ச நேரம் தொழுதான், இதே போதுமானது. விசேஷ அமல் செய்யாவிட்டாலும் கூட அந்த ரமலான் அவனை கழுவி சுத்தப்படுத்திடும். இதுக்கு மேல தராவி தொழுகிறது மற்ற விசேஷமான அமல்கள் நஃபிலான அமல் செய்யறதெல்லாம் பின்னாடி. எதுவுமே செய்யல ஒருத்தர் ரமலான்ல. அல்லாஹ் கடமையாக்கி நோன்பு வச்சான், ஃபரதான தொழுதான், வியாபாரம் விவசாயம் பார்த்துட்டான், வேற எதுவும் செய்யல, போதும் ரமலான் அவனை கழுவி சுத்தமாக்கிடும். அந்த அந்த பவர் அந்த ரமலான்ல இருக்கு. அப்ப ரமலானா வர்றது யாருங்க? மௌலாதாங்க வர்றாங்க. நம்ம அழிக்க வேண்டும் என்று ரமலானுடைய சூரத்துல முத்தஜல்லியாய் வருபவனும் யாரும் இல்லை. பெருமான சொன்ன ஹதீஸ் சொன்னாங்க, ராஃபி முல்லா, லா தசுபுத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை குறை சொல்லாதீர்கள். வனத்தஹர், காலமே நான் தான். யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றதா சொல்றாங்க பெருமாள். காலமாக நான் தான் வருகிறேன். அப்ப ரமலான் என்ற காலமாக வரக்கூடியவனும் அல்லாஹ் தான். ரமலானாக வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன், நம் பாவங்களை மன்னிப்பவன், நம்ம ரிஸ்க்ல பறக்கச் செய்பவன், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுபவன் யாரும் இல்லை. ரமலான் இருக்குல்லே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்படியே ஃபீஹி யுபாரகு ஃபீஹி ரிஸ்குல் மூமின், ஒரு மூமின் ரிஸ்க்ல பறக்கச் செய்யக்கூடியது ரமலான். நினைக்கிற ரமலான் வந்தா என்ன செலவு ஜாஸ்தி? இல்ல, ரமலான் வந்தா நீ மூமின் ஈமான வளர்த்துக்கோ, ஒரு ரிஸ்க் அல்லாஹ் வளர்க்க ஆரம்பிச்சிருவான். நீ ரிஸ்கில் மூமின், ரிஸ்கில் முனாஃபிக்னு சொல்ல பாருங்க, ரிஸ்கில் காஃபிர்னு சொல்ல பாருங்க, ரிஸ்கில் முர்த்தது வேற யாரும் சொல்ல பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பறக்க செய்வான். நீ ரமலான் வந்தால் உன்னுடைய ஈமான வளர்த்துக்கோ, உன்னுடைய ஈமான அதிகப்படுத்திக்கொள். அல்லாஹ் தஆலா ஒரு ரிஸ்க பறக்கத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான், ஒரு ரிஸ்க்ல அல்லாஹ் விஸ்தீர் செய்ய ஆரம்பிச்சிருவான். நீ ஈமான கவனிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அது உனக்கு தர அல்லாஹ் கவனிக்க ஆரம்பிச்சிருவான்.
நீ உண்மை பந்தாவா இருக்க ஆரம்பிச்சிரு. அந்த பந்தாவுக்கு என்ன செய்யணுங்கிற பொறுப்பு அல்லாஹ்வுக்கு வந்து. அலைவா நீ அல்லாஹ் தாலாவுடைய ஒரு கொஞ்சம் அன்பை நீ பெற்றுவிட்டால் அல்லாஹ் உன்னை மறக்க மாட்டாங்க. அல்லாஹ் தாலா மறக்க மாட்டான். இந்த எங்க பாபா ஹிதுமத் செய்றார். ராஜா ஒரு 6 மாசமா ஹிதுமத் செய்றாரு பாபாவுக்கு. இங்க உட்காந்துட்டு பாபா அவர் ஹிதுமத் செய்யக்கூடிய பாபாவுடைய அன்பை வாங்குறார். நான் இங்க வந்துட்டேன், அவங்க இட்லி காலை நாசம் சாப்பிட்டாரு கேளுங்க அவர்கிட்ட. எங்க அங்க மதசாத்துக்காரங்க சாப்பிட்டு பாருங்க விட மாட்டேங்கிறான். அவருக்கு மதியானம் சாப்பிட்டாரா பார்த்துங்க அவருக்கு. அப்போ கொஞ்சம் அன்பை பெற்றோன்னு அவருக்கு ரிஸ்க்கு என்ன போய் சேர்ந்துச்சா இல்லை அவர் தூக்கிட்டாரு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்டு உட்காந்துருக்காங்க எங்கள்கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்ப நீ அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மூமின் ஆயிட்டேன்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு ரிஸ்க் அவன் பொறுப்பு எடுத்துக்குவான். வஹுவ யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அல்லாஹ் தஆலா. அப்போ உன் பையனுக்கு வீடு கட்டி வைக்கணுமே, என் பையனுக்கு கடை கட்டி வைக்கணுமே, என் பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமே, என் பையன் எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யணுமே, நீ கவலைப்படாத. நீ அவனை சாலிஹீன் ஆகிறதுக்கு வழி செஞ்சு கொடுத்துரு. அவனுடைய பொறுப்பு அல்லாஹ் கையில வந்துருச்சு. அவனுக்கு என்ன ரிஸ்க்கு தேவையோ அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் ஜல்லஷானு நீ கொடுத்த செல்வம் கரைந்து போய்விடும். அல்லாஹ் யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டானோ அது கரையவே கரையாது. நீ உன் பையனுக்கு 4 வீடு வாங்கி கொடுத்தா 4 பொண்ணுங்களுக்கு கட்டித்தரேன் 4 வீட்டை காலி பண்ணிடுவான். 5வது பையன் பொண்ணு கட்டித்தரேன் பிள்ளை கட்டித்தர காசு இருக்காது கையெழுந்த ஆரம்பிச்சிருவான். நீ என்னதான் கொடுத்தாலும் கரைந்து போகக்கூடிய செல்வம், கரைந்து போகக்கூடிய செல்வம் தான் நீ கொடுக்க முடியும். ஆனா அவனை சாலிஹீனாக ஆக்கிரு. நீ ஆனா அல்லாஹ்வுக்கு உகந்த அடியான் ஆக்கிரு, அல்லாஹ்வுடைய வழி ஆக்கிரு, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படணும்னு ஆக்கிரு. நீ வஹுவ யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உமர் பின் அப்துல் அசீஸ் மாபெரும் மன்னர், அவர்கிட்ட கேட்டாங்க முன் சென்ற மன்னர்கள்லாம் தம் பிள்ளைங்களுக்கு தனக்கு பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய டிபார்ட்மெண்ட் இலாக்காவை பகதாது ஈராக்கு இது 2ஆ 3ஆ பிரிச்சு இந்த பகுதி நீ ஆட்சி செஞ்சுக்கோ, அந்த பகுதி நீ ஆட்சி செஞ்சுக்கோ, இதுக்கு நீ கவர்னர், இதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையணும் என்றெல்லாம் அவர் ஏற்பாடு செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஏற்பாடு செய்யலையே, காசு பணமும் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, என் பிள்ளைகளை நான் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய அடியாரெல்லாம் ஆக்க முயற்சி செய்ய, அவர்கள் பாவிகளாக இருப்பார்களே ஆனால் நான் சொத்து சேர்த்து வைத்தால் அந்த சொத்து அவர்கள் பாவத்துக்கு துணை போகக்கூடியதாயிருக்கும். இந்த சொத்து அவங்க ரஹமத்தா இருக்காது. பாவிகளுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களுக்கு காசு பணம் வந்தா அந்த காசு பணம் அவனுக்கு ரஹமத்தா இருக்காது, அவனுக்கு அதாவா போயிடுது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அவன் ஹராம்ல செலவழிப்பான். குடிப்பதிலேயும் தவறு செய்வதிலேயும் பாவமான காரியங்கள் செய்வதிலேயும் அது துணை புரியக்கூடியதாயிருக்கும். அப்ப அந்த அவர்களுக்கு நான் கொடுக்குற காசு இருக்குதே, அவருக்கு சேர்த்து வைக்கிற பணம் இருக்கே, அது அதாபுல போய் சேர்ந்தார். இதே அவர் நல்லடியார்களாக இருந்தால் அப்பவும் காசு நான் தர தேவையில்லை. வஹுவ யதவல்ல சாலிஹீன், அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் நான் தர தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை. அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் நான் தர தேவையில்லை. பாவிகளுக்கு கொடுக்கறது அதாபாயிரும், நல்லவர்கள் கொடுக்கறதுக்கு நாயம் அல்லாஹ் பொறுப்பேற்று நாயம் பொறுப்பேற்றிருந்தாங்க. நான் அவர்களுக்கு பொறுப்பேற்று கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுட்டாங்க. வஹுவ யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொறுப்பெடுத்துக்கிறான். நான் ஏன் கவலைப்படுறேன் அவங்க விஷயத்துல விளைஞ்சுக்கலாம். அல்லாஹ் கொஞ்சத்துக்கு அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான பரக்கத்தாய் கொடுத்துருவான். அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப பேர் கவலையே வாழ்க்கையில பெரிய கவலை என்ன தெரியுமா, ஏதோ நான் வாழ்ந்துட்டேங்க, என் வாழ்க்கையை ஓரளவுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போயிட்டான், இப்போ என் பிள்ளைங்கள்லாம் நல்லபடியா வாழும், அதுதான் என் பெரிய கவலைகள்லாம் மாபெரும் கவலை. நான் சொல்றேன் அப்படி கவலைப்படுவது முட்டாள்தனத்திலெல்லாம் மாபெரும் முட்டாள்தனம். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நீ தேவை, நீ அவனை கவலைப்பட்டு என்ன செய்ய, உனக்கு கவலைப்படு, நீ உனக்கு கவலைப்படு, அவனுக்கு கவலைப்பட்டு என்ன செய்ய. பெரியவங்கலாம் ஒரு காசு வந்தா அது எப்படி என் பையனுக்கு சேர்க்கறது, இன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு காசு வந்தா எப்படி என் பையனுக்கு சேர்க்கறது, ஒரு பொருள் வந்தா எப்படி என் பிள்ளைக்கு சேர்க்கறது, அவங்கலாம் ஒரு பொருள் எப்படி எனக்கு சேர்க்கறது, உன் பிள்ளை குட்டி அதை அல்லாஹ் பார்த்துக்கிறான், எனக்கு என்ன கவலை இருக்கு. வஹுவ யதவல்ல சாலிஹீன், காசு வந்தா எப்படி நான் எனக்கு எப்படி கொண்டு போய் ஜாயின் பண்றது, ஒரு பொருள் வந்தா எனக்கு எப்படி அதை கொண்டு போய் சேஃப்டி பண்றது என்பதுதான் பெரியோருடைய சிந்தனையா இருந்துச்சு. எதையுமே துனியாவுக்காக விட்டு வைக்கல அவங்க. அபூ ذر الغفاري ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி ரசூல் இருந்தாங்க. அபூ ذر الغفاري ரலியல்லாஹு கவர்னராக எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள். அவங்க வீட்டுக்கு 4 பேர் விருந்தாளிங்க வந்தாங்க, 4-5 பேர் வந்தாங்க. அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க, பள்ளிவாசல படுக்க வச்சுட்டாங்க. அவங்க ஒரு போர்வை பொறுத்ததுக்கு போர்வை இல்லை,
இப்போ ஒருத்தர் அமுச்சு வச்சாங்க, நீங்க அபூதருடைய வீட்டில் போய் 4 போர்வை வாங்கிட்டு வாங்க. வந்தவர் வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுக்கு காத்துல உள்ள வந்து பார்த்தா ஊடு மட்டும்தான் இருக்குது. அவங்க படுத்திருக்கிறாங்க போர்வை இல்லாம, அவங்க பீவி படுத்திருக்காங்க போர்வை இல்லாம. யாரு? அபூதர் அவங்க பீவி. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம், உங்க விருந்தாளி வந்தாங்களே 4 போர்வை கேட்டாங்கன்ட்டா. அப்படியா? எங்க வீட்டில் எதுவுமே இல்லை. இப்போ ஏன் வீட்டில் ஒரு சாமானமும் காணாமே அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வீடு மாத்துறோம், இன்னொரு வீட்டுக்கு போறோம், அதனால போகும்போது வேற நம்ம எல்லா சாமானையும் கொண்டு போக முடியாது இல்லையா, அதில் முன்கூட்டியே அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்ட்டா. என்ன செய்வோம்? வீடு மாத்திரம் அந்த எல்லா சாமானையும் முந்தைய வண்டியில ஏற்றி அமுச்சிடுவோம் இல்லையா, இன்னைக்கு படுத்து நாளைக்கு காலை சாவி ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். அப்படி ரெடியா இங்கே படுத்துருக்கோம், கூப்பிட்டோன்னு நாங்கள் போயிடும், அந்த வீடு ரெடியாக நாங்கள் போயிடுவோம், எல்லா சாமானும் நாங்கள் போயிடுச்சு. அப்படியா? சாரி அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அங்க போய் சொன்ன எல்லா சாவலையும் இடிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அவர் எதை சொன்னார் தெரியுமா? இந்த வீடு இல்லை, இன்னொரு வீடு நமக்கு இருக்கு, அந்த வீட்டுக்கு கிடைக்கிறதெல்லாம் அங்க அமுச்சு வச்சிடறாங்க. அவங்க யாராவது ஏதோ கொடுத்தா அங்க அமுச்சு வச்சிடுறது, ஒட்டகை கொடுத்தா அங்க அமுச்சிடுறது, யாராவது போர்வை கொடுத்தா அங்க அமுச்சிடுறது, தலவாணி கொடுத்தா ஏழைகிட்ட கொடுத்தா அங்க அமுச்சிடுறது. இங்க போய் அல்லாவுடைய அடியார்களுக்கு சபையில்லா கொடுத்துட்டா அது அங்க எனக்கு சேவாயிருமே, எனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை, நான் மரணமானால் எல்லாம் அங்க எனக்கு காத்துட்டு இருக்குன்ட்டாங்க. இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம முட்டாள்கள், அவங்கதான் அறிவாளிகள். சேர்த்து வைத்திருக்கிற நாமெல்லாம் யாருங்க முட்டாள்கள்? துனியாவில் சேர்த்து வச்சு அப்படியே விட்டுட்டு வெறுங்கையா போயிடும். அவங்க எல்லாத்தையும் முன்னாடியே அமுச்சு வச்சுட்டு வெறுங்கையா போறாங்க. அங்க போய் அவர்கள் பணக்காரராயிடுறாங்க, அங்க போய் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். என்ன சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல்லா, யார் சொன்னீங்க? உமர் பின் அப்துல் அசீஸ், என் பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு பிரியமற்றவர்களாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு மாறு செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து அவர்களுக்கு அதாபைத்தான் அதிகரிக்கும். வலா யஸீதுல் காஃபிரீன இல்லா ஹஸாரா, காஃபிர்களுக்கு அவர்களுடைய வயதும் அவருடைய காசு பண செல்வங்களும் நஷ்டத்தை தான் அதிகரிக்கும், வேற எதுவும் அதிகரிக்காது. என் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், நான் ஏன் பொறுப்பேற்றுக்கிட்டான்? அப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்ம கபர் என்ன, நம்முடைய மக்கள் என்ன, இதை பத்தி சிந்தனை தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். நண்பர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை தாங்கள் அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ரமலான்ல செய்ய வேண்டிய சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதத்தை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் எத்தகைய மாசம் என்றால் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று. இந்த ரமலானுடைய உயர்வு அல்லாஹ் எப்படி பயன் செய்றாங்க? குர்ஆனை கொண்டுதான் ரமலானுக்கு சிறப்பு உண்டு. அல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், ஆகவே ரமலானுக்கு சிறப்பு. லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு, ரொம்ப சிறப்பான மாதம், சிறப்பான இரவு. அந்த இரவுக்கு ஏன் சிறப்பு வந்துச்சு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம். அந்த குர்ஆன் வந்து சேர்ந்தவுடன் அந்த இரவு அனைத்து இரவுகளை விட மகத்தான இரவாயிருச்சு. ரமலான்ல அல்லாஹ் குர்ஆன் வந்து சேர்ந்தவுடன் எல்லா மாதங்களை விட மகத்தான மாதமா ரமலான் ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? விளைஞ்சுங்களா? ஏன் தெரியுமா? மஹ்லூக் அல்லாத ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னா குர்ஆன் தான். இது அது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுங்க, அது கலாம் கைர மஹ்லூக்குங்க. அது ஒரே ஒன்று நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட நாம இன்னைக்கு பார்க்கிறோம். விளைஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறோம்னா அது கலாமுல்லா தான். அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான்னா கலாமுல்லா, அது கலாமுல்லா, மஹ்லூக் இல்லை. இந்த கோடிக்கணக்கான மஹ்லூக்குகள், கோடிக்கணக்கான சிருஷ்டிகளுக்கு மத்தியில சிருஷ்டி அல்லாத மௌலாஹ் ஜல்ல ஷானுஹு சிஃபத் ஒன்று நம்மகிட்ட உலாவிட்டு இருக்குன்னா அது குர்ஆன் தான். அது போய் ஒரு மஹ்லூக்ல இறங்கினவுன்னா அந்த மஹ்லூக் மேலான மஹ்லூக் ரமலான்ல இறங்குது. ரமலான் வந்து மிகச்சிறந்த மாதம் ஆயிருக்கு. அந்த இரவுல போய் இறங்குது, அந்த இரவு மிகச்சிறந்ததாயிருக்கு. எந்த ரசூலுக்கு இறங்கியதோ அந்த ரசூல் சையது ரசூல் ஆயிட்டாங்க. எந்த உம்மத்துக்கு இறங்கச்சோ கைருல் உம்மத் ஆயிட்டாங்க. இந்த உம்மத்து குர்ஆன் வந்துச்சு, கைருல் உம்மத் ஆயிருச்சு. எங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தா அவங்க சையதுல் அன்பியா ஆயிட்டாங்க, நபிமார்களின் தலைவர் ஆயிட்டாங்க. எந்த இடத்துல குர்ஆன் வருதோ அந்த குர்ஆன் அவ்வளவு உயர்ந்தது. குர்ஆனை மட்டும்தான் நெஞ்சங்க சஹாபாக்கள் வச்சிருக்காங்க, முழு உலகத்தை ஆட்டி படைத்தாங்க. இன்னைக்கு நம்ம குர்ஆனை விட்டுட்டு வேற எதை கொண்டு புகழ் பெறலாம்?
அறிவியல் விஞ்ஞானத்தை கொண்டு புகழ் பெறலாமா? ஐஏஎஸ் படிச்சா பெரிய ஆளா போயிடலாமா? இல்ல ஐபிஎஸ் படிச்சா பெரிய ஆளா போயிடலாமா? பெரிய பெரிய கோடீஸ்வரர் காசுவரன் வள்ளல் ஆயிட்டா, கோடீஸ்வரன் ஆயிட்டா, உலக கோடீஸ்வரர் ஒருத்தர் ஆயிட்டா நாம் புகழ் பெறலாமா? மேல போயிடலாமா? இஸ்ஸத் வருமா? மரியாதை வருமா? ஒரு இஸ்ஸத் இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கு. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலி வலில் முஃமினீன். இஸ்ஸத், கண்ணியம், மரியாதை உண்டு என்றால் யார் அல்லாஹ் சொன்னாங்க? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. இஸ்ஸத்து, கண்ணியம், மரியாதை என்பது முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள்ளது, வேற யாரையும் சேர்க்கல. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல கண்ணியம் என்பதும் மரியாதை என்பதும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தம். இன்னொரு ஆயத்துல வலில்லாஹில் இஸ்ஸத்து, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம், வலி ரசூலிஹி, ரசூலுக்கு சொந்தம், வலில் முஃமினீன், முஃமின்களுக்கு சொந்தம். அப்ப அங்கக்கு இதுக்கு ஆயத்துக்கு மாத்தமா தெரியுது அவங்களுக்கு? அந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்துக்கு மாத்தமா தெரியுதுங்க. வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஅன் என்ன அர்த்தம் தெரியுது? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அனைத்து புகழும், அனைத்து கண்ணியம், மரியாதை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. எவன் இருக்கிறானோ அவனுக்கு மரியாதை. அவன் ஒருத்தன் தான் மௌஜூது, அவனுக்கு தான் மரியாதை கிடைக்கும். அதவன் போய் யார் மதிப்பா? இல்லாதவங்க யாருக்கு மாலை போடுவா? எதவன் வந்திருக்கிறாங்க மாலை போடுவீங்க, அதுக்கு மாலை போடுவீங்க. ஒரு ஹஜ்ரத் வரல, அமெரிக்காவில் இருக்க, அவருக்கு மாலை போடுங்க. எப்படி மாலை போடுறது? அதமுக்கு யார் மாலை போட முடியும்? அப்ப இருக்கிறவங்க தானே மாலை போட முடியும். இந்த சாரே காயினாத்துல தேடி பார்த்தா மௌஜூதா ஒருத்தன் தான் இருக்கிறான். அவனை தவிர யாருக்கு இஸ்ஸத்து இருக்க முடியும்? தேடி பாருங்க, மொத்த காயினாத்துல ஒருத்தன் தான் மௌஜூத். இந்த எல்லா சூரத்திலையும் நவுத்தி பாருங்க, खुदा नजर से हटे बस खुदा रहे. அவன் மட்டும்தான் இருக்கும்போது இஸ்ஸத் அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். இருக்கிறவனுக்கு தானே மரியாதை, இல்லாதவனுக்கு என்ன மரியாதை? सूरत बदल बदल के भी आओ तो क्या हुआ, हर मर्तबा फना में तुम्हारी बकार है. ஆயிரக்கணக்கான தோற்றங்களை பார்க்கிறப்ப நீ ஒருத்தன் இல்ல மாறி மாறி வர. என் ஷேக் நான் வண்டியில் நாங்க ஏறும்போது வெளியே வழி அனுப்பும் சொல்லுவாங்க, அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோப் அதம். அதம்க்கு कोई वजन नहीं रहा. அதமுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுப்பா. உன் காசு அதம், உன் பணம் அதம், உன் கல்வி அதம், உன் இல்மு அதம், உன் வியாபாரம் அதம், உன் மனைவி மக்கள் அதம். அதமுக்கு எந்த மரியாதையும் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் மௌஜூத். மௌஜூத் தானங்க மரியாதை இருக்குங்க. இவ வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, அனைத்து மரியாதையும் அல்லாஹ்வுக்கு உண்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வா வா வா. தெரிஞ்சுங்களா அன்பர்களே? நீங்க ராஃபி அன்னை கடையில போய் ஒரு கோல்டு வாங்குறீங்க, ஒரு 10 பவுன் கோல்டு பிஸ்கட் வாங்கி எவ்வளவு இருக்குமா? தங்க பிஸ்கட் 10 பவுன் சும்மா சொல்லுங்களேன், 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோல்டு பிஸ்கட் வாங்கிட்டாங்க. கடையில் வாங்கின ஒண்ணு தெரிஞ்சுங்களா? கடையில் போய் சோப்பு வாங்கினா இந்த காசை வாங்கி சோப்பு கையில கொடுத்துருவோம், அப்படி கொடுத்துருவோம். நாம எப்படி கொடுப்பாங்க? 10 பவுன் நகையே இந்தாங்க சார் வச்சுங்க, கோல்டு கையில வச்சு கொண்டு போங்க, ஜோப்பில் போட்டுங்க, அப்படியே எப்படி கொடுப்பாங்க? அதை ஒரு ரோஸ் பேப்பரை சுற்றுவான், அந்த ரோஸ் பேப்பரை ஒரு இதில் வெல்வெட் பயிர் வச்சு அதை ஒரு கவரில் வச்சு அதுக்கு தனி கட்டப்பை போட்டு ரூபாய்லாம். இப்போ இந்த கட்டப்பை தூக்கி வெளியே போட்டுருக்கீங்களா? தூக்கி வெளியே போட்டுருவோம் நாம. ஜி ஏன் அல்லாஹ் சுருட்டி அதில் வச்சு கிட்ட வச்சு இதான் மரியாதை இருக்கு. சாதாரண கட்டப்பையா இருந்த வரைக்கும் அந்த மதிப்பு இல்லை. இருக்கு சாதாரண ரெட் பேப்பருக்கு மரியாதை இல்லை. அந்த ரெட் பேப்பருக்கு உள்ள தங்கத்தை 10 பவுன் நகையை வச்சோன்னா அதுக்கு மரியாதை வந்துச்சு. அந்த ரெட் பேப்பரை கொண்டு போய் ஒரு 10 ரூபா மணி பர்ஸ், அந்த மணி பர்ஸுக்கு மரியாதை வந்துருச்சு. அந்த மணி பர்ஸ் ஒரு பேக்ல வச்ச உடனே ஒரு 50 ரூபா பேக், 50 ரூபா பேக்கு அவ்வளவு மரியாதை வந்துருச்சு. அந்த 50 ரூபா பேக்ல கட்டப்பை வச்சோடனே கட்டப்பைக்கு மரியாதை வந்துருச்சு. வலில்லாஹில் இஸ்ஸா, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இஸ்ஸத். அந்த அல்லாஹ்வை தன்னுள் வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்ஸத் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வை தங்களுக்குள் வைத்தார்கள். முஃமின்களுக்கு மரியாதை வந்துருச்சு. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி. நீ எதுவரை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை தன் கூட வச்சுக்கிட்டாங்க, நீ ஒரு ரசூலை கல்புக்குள்ள வச்சுக்க. எங்க இருந்தாலும் என் கூட அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் என் கூட இருக்கிறாங்க, ரசூல் என் கூட இருக்கிறாங்க. நீ ரசூலை கூட வச்சுக்கோ. நீ எங்க போனாலும் மரியாதை. அந்த மரியாதை உனக்கு இல்ல, அல்லாஹ்வுக்குள்ள மரியாதை, ரசூலுக்குள்ள மரியாதை. அது
அந்த மரியாதை உனக்கும் வரும். அப்ப அந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் மரியாதைனா, இங்க அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு மரியாதை, அல்லாஹ்வை தன்னோடு வைத்துக் கொண்ட ரசூலுக்கு மரியாதை, ரசூலை தன்னோடு வைத்துக் கொண்ட மோமினுக்கு மரியாதை. அப்ப எந்த மோமின் அல்லாஹ்வை கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டான், ரசூலுக்கு போய் வேற இடத்துல வச்சுட்டான், தனியா உட்கார்ந்துருக்கான், ஊரே காரி துப்பும். இன்னைக்கு ஏன் மோமின் மரியாதை இல்ல பத்தி தெரிஞ்சுங்களா? இவன் அல்லாஹ் நீங்க வந்து நீ அரசியலே உட்காந்துக்கோ, வர வேணாம், நான் பாத்துக்கிறேன். மூத்தா போய் மறு உலகத்துக்கு வந்தா விசாரணை பண்ணிக்கோ, இங்க என்னை விட்டுருட்டான். ரசூலுல்லாஹ் கொண்டு போய் கபர்ல வச்சுட்டான், மதீனா ஷரீஃப்ல வச்சுட்டான். அல்லாஹ்வை விண்ணிலே ரசூலை மண்ணிலே வைத்துக் கொண்டான். புரிஞ்சு போச்சுங்களா? இவன் தனியா வராத்துறான். எவன் மரியாதை கொடுப்பான்? எவன் ஏன் மரியாதை கொடுப்பான்? அந்த பேகுக்குள்ள இருந்து நகையை தூக்கிட்டான் வச்சுங்களேன், பேகை தூக்கி கீழே போட்டுருவான். யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல சுத்தி வச்சிருந்தா இந்த நியூஸ் பேப்பருக்கு மரியாதை, அந்த தங்கத்தை வெளியே எடுத்துட்டான்னு நியூஸ் பேப்பர் தூக்கி கீழே போட்டுருவாங்க. யாரும் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அன்பர்களே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அந்த குர்ஆன் எங்கே வந்ததோ அதற்கு மிகப்பெரிய மரியாதை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். குர்ஆன் வந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் மரியாதை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த குர்ஆனை நமக்குள் கொண்டு வந்தால் நமக்கு என்ன மரியாதை? நம்ம கல்புல குர்ஆன் வந்தா, எப்ப எந்த மாதத்துல குர்ஆன் வந்துச்சோ அனைத்து மாதங்களோட மேலானதாயிருச்சு. எந்த இரவுல குர்ஆன் வந்துச்சோ எல்லா இரவுகளோட மேலாயிருச்சு. எந்த கல்புல குர்ஆன் வந்ததோ அந்த குர்ஆன் அந்த கல்பு மொத்த கல்புகளை மேலான கொண்டாய். இந்த காலையிலிருந்து மாலை வரை இங்க உட்கார்ந்து உதடுகளிலே எந்த உதட்டிலே குர்ஆன் அதிக நேரம் வந்ததோ அந்த உதடு எல்லா உதடோட மேலான உதடு. எந்த நாக்கிலே குர்ஆன் ரொம்ப நேரம் வந்ததோ அந்த நாக்கு அத்தனை நாக்குகளை விட மேலானது. எந்த காதிலே குர்ஆன் அதிக நேரம் ஒலித்ததோ அந்த காது எல்லா காதுகளுடைய மேலானது. நீ என்னவோ கணக்கு போட்டுக்க, அல்லாஹ் எடுத்து அந்த காது தான் மேலானது. நண்பர்களே, சாதாரண ஒரு தாளு, சாதாரண ஒரு பேப்பர், அதுல குர்ஆன் ஷரீஃப் எழுதிட்டா அதுக்கு தள்ள ஒத்திக்கிற ஒது இல்லாம தொடக்கூடாது. இப்ப குர்ஆன் ஒண்ணில வந்தா எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப இந்த மாதத்துக்கு சிறப்பே அல்லாஹ் குர்ஆனை வச்சு கொடுத்தான். அப்ப இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நாம் இந்த மாதத்தோடு குர்ஆனோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டாக்கணும். அதிகமா குர்ஆன் ஓதணும். நண்பர்களே, நீங்க நான் ஒரு சொன்னா நீங்களாம் வெட்கப்படுவீங்க. நான் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷம் பெண் எல்லா மதரசையும் சொன்னேன், யார் இந்த மாதத்துல 10 கத்தம் குர்ஆன் ஓதி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு கொடுப்பேன். 1000 ரூபாய் சின்ன காசுன்னு நினைக்காதீங்க. இதை வச்சு நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போறதுக்கு டோக்கன் சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு விளைஞ்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் வந்து என்னிடத்திலே சுமாராக ஒரு 50க்கு மேற்பட்ட தாய்மார்கள் காசு வாங்கிட்டாங்க. நம்ம பல்லப்பட்டியில் 4 பேர் என்ன வாங்கினாங்க. அரவாக்குறிச்சியிலிருந்து 11 தாய்மார்கள் மொத்த குர்ஆனை குழந்தை குட்டிகளை வளர்த்து கொண்டு வீட்டுக்கு தேவையான சாமான்களை செய்து கொண்டு சஹர் இஃப்தார் செய்து கொண்டு 10 கத்தம் ஓதிட்டான் குர்ஆன். நான் அல்லாஹ் தான் உங்களுக்கு சாட்சி, நான் பார்க்க போறது இல்லை. நீங்க வந்து சொன்னா காசுன்னு சொல்லியாச்சு. அரவாக்குறிச்சியில் 10-15 உலகமாக 10-15 தாய்மார்கள் வாங்கினாங்க. மதுக்கூர்ல 4 தாய்மார்கள் வாங்கினாங்க. காரைக்கால 7-8 தாய்மார்கள் வாங்கினாங்க. தேரழந்தூர்ல ஒரு 10 தாய்மார்கள் வாங்கினாங்க. சுமாராக 50-60 தாய்மார்கள் 1000 ரூபாய் பரிசு வாங்கிட்டாங்க. 10 கத்தம் ஓதிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த வருஷமும் சொல்றேன், அலௌன்ஸ் பண்ண கேட்டுங்க ஜி. போன வருஷம் நம்ம ஊர்ல நம்ம ஊர் பல்லப்பட்டியில ஒரே அம்மா 30 கத்தம் ஓதிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கத்தம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முழு குர்ஆன் ஓதிட்டாங்க நம்ம ஊர்ல. இப்ப இந்த வருஷம் ஆக என்னன்னு கேட்டேன், என்ன வெக்கக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பரிசு வாங்க அத்தனை பேரும் தாய்மார்கள் தான், தந்தைமார்கள் வாங்க மாட்டாங்க, ஆண்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த ராஃபி என்னை முடிவு பண்ணிட்டாங்க, அந்த 10,000 நான் வாங்குறது 10 கத்தம் ஓதும். 10 கத்தம் ஓதுனா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதணும்? 10 ஜுஸு. ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுனா 3 நாளைக்கு ஒரு கத்தம் ஓதுவாங்க. 30 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதுல இன்னொரு விஷயமும் விளங்கிங்க. தாய்மார்கள் விஷயத்துல தந்தைமார்கள் 30 நோம்பு வைப்பீங்க, தாய்மார்கள் வந்து நடுவில் 5-6 நோம்பு கலாவாயிரும். அப்ப அவங்க நோன்பு வைக்க முடியாது. அப்ப அந்த 10 நாள் மீதி உள்ள நாட்கள்ல 15 ஜுஸு ஓதணும். 15 ஜுஸு 16 ஜுஸு ஓதுனாதான் அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த விடுபட்ட நாட்களுடைய இது கலா செய்ய முடியும். அப்படி ஓதி சுமாராக 50 தாய்மார்கள் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த வருஷமும் தாய்மார்கள் சொல்லிடுறேன், யாரெல்லாம் 10 கத்தம் ஓதுறீங்களோ ரமலான் முடிந்து நடக்கிற மஜ்லிஸ்ல 1000 ரூபாய் பரிசு.
இதுல என்ன ஆச்சரியம், அந்த 1000 ரூபாய் பரிசு வாங்கி நான் சொன்னேன் இது சின்ன காசுன்னு நினைக்காதீங்கம்மா, இது உங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு டோக்கன்னு சொன்னேன். அதை வாங்கி நிறைய தாய்மார்ல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டான். சர்க்கார் உங்க துவால ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டேன் சர்க்கார்னு சொன்னாங்க. போன முறை மிஸ்கின் வந்து உம்ராவுக்கு போயிட்டு வந்தோடனே வழியம்பு வந்தவங்களுக்கு சில பேருக்கு ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து இதை வச்சுக்கோமா, இது உங்களுக்கு உம்ராவுக்கு டோக்கன், நீங்க அல்லாஹ் இதை வச்சுக்கோங்க, அல்லாஹ் நிறைய கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். இந்த ரஹமத்துல்லா வந்திருக்கிறாரா திருப்பூர், எங்க இருக்காரு மோலா உட்காந்துருக்க, இப்போ என் கூட உம்ரா வந்தார். அவர் போன வாட்டி உம்ரா அந்த 20 ரூபாய்க்கு கவரில் வச்சு டெய்லி அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல்ல, மிச்ச காசுலாம் அதில் போடுறது, கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அவரு முழு காசு 1 லட்ச ரூபா சேர்த்து இந்த வாட்டி என் கூட ஹஜ்ஜுக்கு வந்துட்டார். அல்லாஹ் கூட்டி போவாங்க இருந்தால உம்ராக்கு வந்தார் நம்ம கூட. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கி இல்லை, அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ் தாலா. வாழ்நாள் ஒரு முறையாகிலும் அந்த புனித ரவுதாவை சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை தரிசிப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அப்ப அன்பர்களே என்ன சொல்லுவாங்க, இந்த ரமலான்ல நீங்க குர்ஆனோட அதிக தொடர்பை உண்டாக்குங்க. குர்ஆன் மற்ற காலங்களில் ஓதினால், பொருளை உணர்ந்து ஓதினால், அதுவும் அல்லாஹ் தஆலா கல்புல நமக்கு அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை போடுவான். குர்ஆனுடைய விளக்கங்கள் அல்லாஹ் தஆலா போடுவான். அதிலும் குறிப்பாக சஹர் நேரத்தில் குர்ஆன் ஓதனா, குர்ஆனுடைய விளக்கங்களை விளக்கம் தெரிந்தவர்கள் கருத்தை உணர்ந்து ஓத வேண்டும். தெரியாதவர்கள் குறைந்தபட்சம் தர்ஜுமா எடுத்து பார்க்கணும். சஹர் நேரத்தில் ஓதனா அல்லாஹ் சொல்றான், அந்த சஹர் நேரத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா விளங்குங்களா, குர்ஆன் ஓதுவது அதில் ஆழ்ந்த ஆழிய கருத்துக்களை எல்லாம் கல்புல ஓடுவேன்னு சொல்றான். சஹர் நேரத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு மிகச் சிறந்த நேரம் அந்த சஹர் நேரம். 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரம் என் ஷேக நாயகம் அப்போ எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. 2 மணிலிருந்து அந்த சஹர் வரைக்கும் ஃபஜர் வரைக்கும் இருந்து குர்ஆனை தலையில் ஒரு துண்டை போட்டு குர்ஆன் ஓதிட்டு உட்காந்துக்குவோம். என் ஃபைசி நாயகத்தை பற்றி ஜமானி சர்க்கார் சொன்னாங்க. ஜமானி சர்க்கார் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அந்த 3 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுதுட்டு குர்ஆனை டேப் ரிகார்டு போட்டுருவாங்க. சுதேசி கிராத் ஓதுவார், அதை டேப் ரிகார்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். சஹர் ஃபஜர் விடியற வரைக்கும் கேட்டு உட்காந்துருப்பாங்க. டேப் ரிகார்டை போட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை ஓத கேட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ குர்ஆன் ஓதுவதற்கு மிகச்சிறந்த நேரம் எதுங்க, சஹருடைய நேரம். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஜி இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. அதுக்கு முன்னாடி இன்ன யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு வ இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. இந்த இரவு நேரம் எழுந்து நீ குர்ஆனை தர்தீலா ஓதுங்கள். அவரத்தில் குர்ஆன தர்தீலா. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. அந்த இரவு நேரத்தில் எழுந்து நீங்கள் குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆனுடைய மிக உயர்ந்த கனமான விளக்கங்களை ஒரு கல்பிலே நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியிருப்பான் அல்லாஹ் தஆலா. மொத்த குர்ஆனை இறக்கி வைக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுவானது இது. அந்த இரவு நேரத்திலே அல்லாஹ்வோடு யாரும் இல்லாத நேரத்திலே நீயும் அல்லாஹ்வும் தனிமையா பேசுகிற நேரத்தில் உட்கார்ந்து குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து ஓதி பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் கடல் போன்ற விளக்கத்தை கொடுப்பாங்க. குர்ஆனுடைய விளக்கம் முடியவே முடியாது, என்னைக்கு முடியாது. அது மலை கடல் போல விளக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். குர்ஆனுடைய விளக்கங்கள் எழுதி கொண்டுதான் இருப்பார்கள். குர்ஆனுடைய விளக்கம் முடியவே முடியாது. லவ்கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. 7 கடல் தண்ணீரை மையாக ஆக்கி எழுதினாலும் கடல் வற்றி போகுமே ஒழிய குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய கலிமாத்தை விளக்கம் வற்றவே வற்றாது. அந்த ஆழ்ந்த விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கல்புல போடுவான். இது பொதுவா வருஷம் எல்லாம், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலம் இருக்கு. அது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாசம். அப்ப உட்கார்ந்து குர்ஆன் ஓதி பாருங்களேன். அந்த குர்ஆனுடைய இரவுகள்ல அந்த பகல்கள்ல குர்ஆன் ஓதி பாருங்களேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆழ்ந்த விளக்கங்களை அல்லாஹ் நம்ம கல்புல போடுவான். நன்மை சவாபு என்பது அடுத்த பக்கம். அந்த குர்ஆனுடைய ஆழிய விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. அப்ப குர்ஆனோட அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுபவர்களும் அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை கேட்பவர்களும் அதிகமாக கேளுங்கள். குர்ஆனுடைய தஃசீர்களை அதிகமாக கேளுங்கள். நம்முடைய ஃபைசி டிவியில முழு குர்ஆனுடைய தஃசீர் வெறும் 120 பாகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த ஒரு ரமலான்ல முழுசா கேட்கணும்னு கேட்டுடலாம். ஒரு பாகம் 1.5 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க குர்ஆனுடைய ஒரு பாகத்தை கேட்டுடலாம்.
30 நாளுக்கு ஒரு நாளைக்கு 4ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 பாகம் கேட்டா 30 நாள்ல 120 பாகம் முடிஞ்சு முழு குர்ஆனை கேட்டுடலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் குர்ஆனுக்காக செலவழித்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா முழு குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை விளக்கத்தோடு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் தஆலா வாசலை திறந்து வச்சிருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறான், விளக்கம் நிறைய கொடுத்துருக்கிறான், நேரமும் நிறைய கொடுத்துருக்கிறான். நீ வீணா அந்த போனை யூஸ் பண்ண நேரத்தை குறைச்சா போதும். ரமலான்ல ஒரு மாசம் சபதம் எடுத்துக்கோ, ஒன்லி அட்டெண்டிங் இன்கமிங் மட்டும் அட்டன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அவசியமான அவுட் கோயிங் தான் பண்ணிக்கலாம். இதை தவிர ஒரு மாசம் நான் நெட்டுக்குள்ள போகவே மாட்டேன். வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன். தலையா முழுகி போயிடும், அரசாங்கம் வந்து போயிருமா. நெட்டு ஒரு மாசம் யூஸ் பண்ண, நெட்டே போடல, நெட் கார்டே போடாம மாட்டீங்க. இன்கமிங் அவுட் கோயிங் தான் தெரிஞ்சுக்கலாம். என் தலை முழுகி போயிடுவான். இந்தியா கவர்மெண்ட்டே போயிருவான். இந்த பிரதமர் போய் சேர்ந்துருவாரு, சேர்ந்து போட்டோம். என்ன நடக்கும் போது என்ன நடக்கணுமே, என்ன ஆகும், என்ன நடந்து போயிடும். அமெரிக்கா அழிஞ்சு போயிடும், பொண்ணா போயிட்டு போதும். என்ன நடக்கும் நீ கேட்காட்டி விட்டா? என்னவோ இவரை வச்சுதான் துணியா நடக்கிற மாதிரி உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு இந்த அடுத்து இந்த ஈராக்கை பத்தி பிரச்சனை முடிஞ்சு. ஈரான் விஷயத்துல அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. அம்மா உனக்கு அடுத்து ட்ரம்ப் போன் போட போறாரு. நீங்க உட்காந்து பேசுறதுக்கு ஏதாவது செய்தி வேணும்ல. என்னவோ இவர்கிட்ட தான் அடுத்து மசோரா பண்ணி இவர் நடத்த போற மாதிரி. அப்படியே ஒருவேளை இவங்க என்ன செய்வாங்கன்றது தெரியல. ஏதோ ஆபிரகாம் லிங்கன் போயிருக்கிறான், அடுத்து வாஷிங்டன் போகும் போல் தெரியுது. ஒரு பெரிய கப்பல் ஒன்று அனுப்பிச்சிட்டான், அடுத்த கப்பல் அனுப்பிச்சிட்டு இருக்கானா. தேவை, நமக்கு தேவையாமா, என்னமோ நடந்து போட்டோம். खबर नहीं है आमिर नायक, खबर नहीं है कि क्या हो रहा है आलम में. துனியாவில் என்ன நடக்குதுங்கிற செய்தியே எனக்கு தெரியலடா. ஆமிர் ஜமட்ட இன்னைக்கு யாருப்பா முதலமைச்சரும் தெரியாது. खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, खबर तुम्हारी हर को सुनाए देता. ஏவா உன்னுடைய खबரை மக்களுக்கு நான் சொல்றேன். இந்த மக்களுடைய खबर எனக்கு எதுக்கு? மக்லூக்குடைய खबर எனக்கு எதுக்கு? உன்ன खबரை மக்களுக்கு சொல்றதுதான் என் खबर. அதான் என் खबर तुम्हारी हर को सुनाए जाते. உன்னுடைய खबரை மக்களுக்கு சொல்றேன். இது நம்முடைய நேரங்களை மிக அதிகமாக சாப்பிடக்கூடியது. அன்பர்களே, இதை நீங்க தேவையில்லாத பார்க்கறது குறைச்சு. பயான் பார்க்குறீங்க, யூடியூப்ல உட்காந்து சொன்னேன், இப்போ குர்ஆன் பார்க்குறீங்க, இது கேட்கலாம். இது மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் இன்று மனிதனுடைய அதிகமான நேரங்களை மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி அவனுடைய சிந்தனையை மாற்றக்கூடியதுங்க இந்த சமூக ஊடகங்கள் தான். இது ஒரு விஷயம் எடுத்து பார்ப்பான், தண்ணி பாட்டில் எடுத்து பார்ப்பான், அடுத்து வரும் போயிட்டே இருக்கு. போயிட்டு எப்படா நிற்கிறது, கடைசி எதுக்குடா போடணும்னு மறந்துடுவான். தண்ணி பாட்டிலே வைக்க கடைசி கடையில் வாங்கி குடிச்சுக்குவான். எதுக்குடா அசல்ல போட்டோங்கிறத மறந்துடுறான். விளைஞ்சுங்களா, அது எங்கெங்கயோ கொண்டு போய் எங்கேயோ விட்டுருது. ஷேഖனா சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷைத்தான் தான்பா. ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனோட ஒரு ஷைத்தான் பிறக்கிறான். விளைஞ்சுங்களா, ஆனா அந்த மனுஷன் மூத்தா போயிட்டு அந்த ஷைத்தான் மூத்தா போயிட்டுன்னு வரல. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஷைத்தான் பிறந்தான். ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஒரு ஷைத்தான் பிறப்பான். அந்த மனுஷன் மூத்தா போயிட்டு ஷைத்தான மூத்தா போயிடுவானா? இல்லை, அவன் ஹேத்தா இருப்பான். அவங்க கியாமத் வரைக்கும் பிச்சலங்களுக்கும் அந்த மாதிரி. இப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர் பிறந்தாங்க, மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவங்க கூட சரி எங்க போவாங்க? கடைசியில ஒவ்வொருத்தரையும் அடுத்த ஆள் பிடிச்சிக்கிட்டான். இப்போ முந்திலாம் ஒருத்தர் கூட ஒரு ஷைத்தான், இப்போ ஒவ்வொருத்தர் கூட 1000 ஷைத்தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்படிரா வழி கெடுக்கிறது, இப்படிரா இவனை அந்த பக்கம் கொண்டு போறதுன்னா ஒவ்வொருத்தையும் கூட 1000 ஷைத்தான் இருக்குது. ஒவ்வொருத்தையும் கூட அவ்வளோ பேர் விட்டு ஆடுறான், ஷைத்தான் ஆடுறான்னு ஆடுறான். அவனை விட்டு தப்பித்து நல்ல காரியங்களுக்கு வர்றதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டம். ஷைத்தான் இந்த வேலையை பண்ண, அல்லாஹ் என்ன இந்த வேலையை பண்ண தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா கருணையால் நாங்கள் எல்லாத்திலும் சொல்லுதா. அவன் என்ன சொன்ன தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, இன்னக்கும் ஃபீ ஸமானின். சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க ஒரு காலத்துல இருக்கிறீங்க, நீங்கள் மார்க்கத்துல 10ல் 1ல் ஒரு சின்ன குறை வச்சாலும் அல்லாஹ் பிடிப்பான். 10ல் 9 நிறைவேற்றிருக்கீங்க, 1 குறை வைத்தாலும் அல்லாஹ் உங்களை பிடிப்பான், தண்டிப்பான், கண்டிப்பான். அல்லாஹ் தான். ஆனா ஒரு சமானா வரும், அந்த மக்கள் மார்க்கத்துல 10ல் 1 செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. ஷைத்தான் அவனோட வலையை விரிக்க ஆரம்பிச்சிட்டான், அல்லாஹ் தன்னுடைய மகஃபிரத்தை விரிக்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் தன்னுடைய மகஃபிரத்தை விரிக்க ஆரம்பிச்சிட்டவா, நீ என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவா உடனே. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பத்தி என்ன சொல்றது? இந்த ரமதான் அல்லாஹு அக்பர் பெருமானா சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, மன் ஃபத்தர சாயிமன், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு யார் உதவி செய்தானோ, நோன்பு திறக்கிறது
கஞ்சி காய்ச்சி கொடுத்தீங்க, ஏதாவது உதவி செஞ்சால் 3 கூலி தர்றான். அல்ல மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தானோ கான மகஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவனுடைய எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிச்சிடறான். அரே ஒரு சின்ன உதவிங்க நோன்பு திறக்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் கொள்ளை அடிக்கிற மாசங்க, கொள்ளை அடிச்சுக்கணும். இது ஒரு பெரிய முதல் போடுறீங்க, 50 கோடி முதல் போட்டு மாசத்துக்கு 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னா இது எப்படி? வெறும் 50,000 ரூபாய் முதல் போட்டு மாசம் 50 கோடி கிடைக்குதுன்னா இது எப்படி? இது பாருங்க, அந்த மாதிரி வியாபாரம். நீங்க எவ்வளவு முதல் போட்டு கஷ்டப்படுறீங்க பாருங்க. முதல் இல்லாம முதலே போடாம அல்லாஹ் கொடுக்குறோம் பாருங்க. மன் ஃபத்தர சாயிமன், நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தால் அல்லாஹ் அவனுக்கு 3 கூலி கொடுக்குறான். கான மகஃபிரத்தல் லிதுனூபி, அவன் எல்லா பத்தியும் மன்னிச்சுறாங்க. உத்திக ரகபத்துஹு மினன் நார், அவனுடைய பிடரியை நரகை விட்டு விடுதலை செஞ்சுறாங்க. மன் ஃபத்தர சாயிமீன், பல ஆயிரம் நோன்பாளிகளுக்குன்னு சொல்லல, ஒரு நோன்பாளிக்கு. வார வா 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 ஒரு நோன்பாளிக்கு உதவி செஞ்சா ஒரு பிடரி நரகத்தை விட்டு, என் நோன்பை மதிச்சல, அந்த நோன்புக்கு மரியாதை கொடுத்தல, அந்த நோன்பை கடமையாக்கி ரப்புக்கு மரியாதை கொடுத்தல, அது அல்லாஹ் பிடிச்சு போச்சு. அல்லாஹ் ரெண்டாச்சுங்களா. 3வது கானலவு மிசுலு அஜ்ரி, அவர் நோன்பு வைத்த அதே நன்மையை அல்லாஹ் உனக்கும் தருகிறான். அதே அவரு குறைச்சிடறானா, மின் கைரி என்குச மின் அஜ்ரிஹி செய்யும், அவர் கூலியிலையும் அறவே குறைப்பதே இல்லை. 3 கூலி ஆச்சுங்களா. உடனே சஹாபாக்கள்லாம் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் சொல்லல இவ்வளவு பெரிய கூலி சொல்றீங்க, ஆனா எங்கள்ல எல்லாரும் வசதியானவர்கள் இல்லையே, காசு பணம் உள்ளவர்கள் இல்லையே, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழை சஹாபாக்கள், அன்றாட கூலிகள், நாங்க எப்படி ஒரு நோன்பாளுக்கு நோன்பு திறக்குன்னா வடை சமோசா பஜ்ஜி நீ நோன்பு திறக்கிற சாப்பிட்றது அவ்வளோ ஐட்டம் இருக்குது. நீங்க ஒருத்தர் கேட்கற ஏங்க நோன்பு வைக்கலையா, அந்த அளவுக்கு வசதி நம்மகிட்ட கிடையாது. நோன்பு வைக்கிறான்றதுக்கு என்ன ஏங்க அப்படின்னு சொல்றீங்க? சஹருன்னா கறி வாங்கணும், மீன் வாங்கணும், கோழி குருமா வச்சு வாங்கணும், நேற்று இஃப்தாருக்கு 4 வடையும் பஜ்ஜி கிச்சி வாங்கி ஆகணும் சரிங்களா. அந்த அளவுக்கு நோன்பு வைக்கிற அளவுக்கு வசதி நம்மகிட்ட இல்லை. அது அந்த அளவுக்கு போயிடுச்சிருக்கு. மற்ற காலங்களை விட ரமதான்ல தான் மனுஷன் 2 மடங்கு சாப்பிட்றான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து தெருவுக்கு பஜ்ஜி கடை முளைக்குது, மரம் முளைச்ச மாதிரி, அங்கங்க வடை கடை முளைக்குது, அங்கங்க பஜ்ஜி கடை முளைக்குது, எங்க பார்த்தாலும் முளைச்சிக்கிட்டு நிக்குது தெருவுக்கு. யார்கிட்ட கேட்டாலும் மாஷா அல்லா மாஷா அல்லா, 6 மணிக்கு வந்துருங்க, அது தீந்து போயிரு, வடை தீந்து போயிருக்கிறாங்க அவங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் யார் யார் நிஸ்பத்திலையோ இது கூட பரவாயில்ல. இங்கே வடை சமோசா பஜ்ஜி, அங்க மண்ணடிக்கு போனா அங்க புதுசா பேர் வச்சிருக்காங்க. இந்த கோழியை பாடுபடுத்தி சிக்கன் சமோசா, சிக்கன் டிக்கா, சிக்கன் மணக்கா பேர் போட்டு எங்க படுத்து கண்டுபிடி, எங்கதான் அந்த 100 பேர் கண்டுபிடிச்சாங்க தெரியல போலாம். சிக்கன் லாலிபாப்பு, இங்க ரமலான் ஸ்பெஷல் சிக்கன் லாலிபாப். ரமலான்ல பட்டினி கிடக்கிற மாசம், அதிகமாக திங்கிற மாசம் போட்டு 100 வகை சிக்கன், இந்த 100 வகை சிக்கன் இங்க கிடைக்கும் போட்டு எந்த பாடுபடுத்தி எடுத்துறான். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றான். கேட்டா எங்களாலலாம் முடியல. அதுக்கும் அல்லாஹ் அக்பர் கபீரா. சஹர்ல சாப்பிட்ட சாப்பாடு இஃப்தார்ல வந்து ஏப்பம் வருது. செவனம் குடிச்சு இஃப்தார் துறக்குறான். முடியல, அது ரொம்ப முடியல. இஃப்தாருக்கு செவனம் குடிக்கிறாங்கப்பா. நெசமான நான் சொல்றேன், நெசமான இல்லையே, அந்த மாதிரி இல்லை, நெசமான நடக்குது அந்த மாதிரி. அந்த மாதிரி நமக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சஹாபா கேட்டாங்க, யார சொல்ல ஒரு நோன்பு திறந்து வைக்கணும் அவ்வளவு வசதி வாய்ப்பு எங்கிட்ட இல்லையே, அந்த அளவுக்கு காசு இல்லையேன்னு கேட்டாங்க. அப்ப என் கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மேல கருணையே உருவான பெருமானா சொன்னாங்க, ஃபகாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தில்லாஹு ஹாதல் ஸவாப, நான் 3 சவாபு சொன்னேன், அந்த 3 சவாபை அல்லாஹ் கொடுப்பான். மன் ஃபத்தர சாயிமன் அலா தம்ரத்தின், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் சரிட்டான். சரி பேரிச்சம்பழம் வாங்கி தர காசு வேணுமே, அது இல்ல, நீ தண்ணி பிடிச்சுக்கணும் ஒரு முன்னாடி வச்சுட்ட போ. அவ சருபத்தி மாயின், ஒரு மணி தண்ணீரை கொடுத்தாலும் சரியே, அவ மிதுகத்து லபரின், ஒரு மணிக்கு பால் கொடுத்தாலும் சரியே. அரேவா, எவ்வளவு சவாபா எல்லாம் தர்றாங்க. சவாபு கொள்ளை அடிச்சுக்கிற மாசம், சைத்தான்ல 1000 சைத்தான் சேர்ந்து நரகத்துக்கு கொண்டு போக பாடுபடுறான். அல்லாஹ் ரசூல் சொர்க்கத்துக்கு கொண்டு போக பாடுபடுறாங்க. எப்படியாவது மன்னிச்சே தீருவேன். நம்ம அசஞ்சா மன்னிப்பு, திரும்பினா மன்னிப்பு, உட்காந்தா மன்னிப்பு, தண்ணி எடுத்து கொடுத்தா மன்னிப்பு, குடிஞ்சா மன்னிப்பு, நிமிந்தா மன்னிப்பு. வா வா, அப்படி அல்லாஹ்வுடைய மன்னிக்கிறதுக்கே ஒரு மாசத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்ப ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அதிகமா ஓதுங்க. அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு திறக்கிறவருக்கு நீங்க எது காசு பணம் இருந்தா வாங்கி கொடுங்க. அல்லாஹ் அக்பர். ஷேகநாயகம் ரமலான்ல இதுக்குன்னே எல்லாரும் நோன்பு திறக்க வைக்கிறத பெரிய பாக்கியம் பார்க்கறது, அதுக்குன்னே அல்லாஹ் அடியார்ல வர வச்சு நோன்பு திறக்க விசேஷமா செய்வாங்க. என் ஷேகநாயகம் வீட்டுல எப்படி நோன்பு திறக்குமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்கேயும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. 11 வகை பழங்கள் இருக்கும். எத்தனை சீசன்ல எத்தனை பழம் இருக்கோ அத்தனை பழத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த நன்மையை விளங்கணும் தாங்க செய்ய முடியும். அவங்க
அந்த சீசன்ல எத்தனை பழம் இருக்கோ அத்தனை பழமும் அங்க இருக்கும். 11 வகை பழம் இருக்கும். அதுக்கு மேல கஞ்சி, அப்புறம் சுண்டல், அப்புறம் வடை, அப்புறம் சமோசா, அப்புறம் பஜ்ஜி, அப்புறம் சர்பத்து, அல்லாஹ் அக்பர், 25 26 வகை இருக்கும். எஜமா சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னப்பா, நான் சின்ன வயசா இருக்கும்போது மைமூன் சேட்டுன்னு இருப்பாங்க மெட்ராஸ்ல, அவங்க திறக்கக்கூடிய பள்ளிவாசல நோம்பு திறக்க அழைப்பாங்க. அவங்க அங்க போவாங்க, ஜனங்கள்லாம் போவாங்க. இப்ப அந்த பள்ளிவாசல் இருக்காருன்னு தெரியல. மைமூன் சேட்டு பள்ளிவாசல் சொல்லுவாங்க, போவாங்க. அங்க போவோம் நாங்கெல்லாம். அவங்க வருஷமெல்லாம் காசு சம்பாதிப்பானோ, கோடீஸ்வரனும். அந்த காசை அவன் ரமதான் மாசம் முழு செலவு பண்ணுவானு. அவன் ரமதானுடைய சிறப்பை விளங்குனவங்களே அவங்க தான்ப்பா. நாங்கெல்லாம் போகும்போது பெரிய பை கொண்டு போவோம். ஒருத்தர் பிரியாணி கொடுப்பாரு, ஒருத்தர் புரோட்டா கொடுப்பாரு, ஒருத்தர் பாட்டு பட்டை கொடுப்பாரு. நாங்க நோம்பு திறந்துட்டு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பை எடுத்து வெளியே வருவோம். நான் நினைப்பேன், என்ன இந்த பைத்தியக்காரன் இருக்கணும், வருஷமெல்லாம் சம்பாதிக்க ரமதான்ல போய் வீண் செலவு பண்ணாங்க. இப்பதான் எனக்கு தெரியுது, அவங்கதான் அல்லாஹ் ரசூலுடைய இன்பத்தை விளங்குறவங்கன்னு தெரியுது. நானும் ஆரம்பிச்சிட்டேன்பா. எஜமா அவர்கள் ஒவ்வொரு நாளும் 200 300 பேருக்கு இஃப்தார் செய்வாங்க. காலம் நெருங்கும், ரமதான் கடைசி ஆக ஆக 200 300 500 1000 ஆகி 27 அன்னைக்கு 1500 பேர் 1200 பேர் ஃபுல்லா உட்காந்து வந்துருப்பாங்க. எஜமா தருப்பாரு சஹருக்கு. அதே மாதிரி டெய்லி ஆட்டுக்கறி போடுவாங்க எஜமா. அப்ப என்ன விலகினாங்க பாத்தீங்களா? அவங்க நோன்பாளையலுக்கு நோன்பு திறக்கவும் அவர்களுக்கு உணவளிக்கும் கிடைக்கிற பாக்கியம் சாதாரண பாக்கியம். ஒரு வீட்டுக்கு பெருமான விருந்தா போறாங்க, விருந்து கூப்பிடுறாங்க, போனாங்க. சாப்பிட்டு என்ன துவா செய்வாங்க தெரியுமா? அக்கல தாமுக்கும் அபுரார், நல்லடியார்கள் உங்கள் வீடுகளிலே வந்து உணவருந்தட்டும். நோன்பாளியில் உங்களிடத்திலே நோன்பு திறக்கட்டும். அப்ப அன்பர்களே, அப்ப ரமலானுடைய மாதத்தில் நோன்பு திறக்க வைப்பதில் அவ்வளவு பெருமை இருக்கு. பெருமை துவா செய்வாங்க, அக்கல தாமுக்கும் அபுரார், உங்கள் உணவை நல்லடியார் உண்ணட்டும். நோன்பாளியில் உங்களிடத்திலே நோன்பு திறக்கட்டும். நண்பர்கள், சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஆசை வைங்க, நான் பல பேருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசை வையுங்கள். அப்படி முடியலையா, வடை சமோசா வாங்கி கொண்டு போய் கடையில் மஸ்ஜிதுகளை கொடுங்க, மனசாக்களை கொடுங்க. அல்லது கொண்டு போய் நீங்க பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டு போய் வீடுகளுக்கு, எல்லா வீடுகளுக்கும் சப்ளை பண்ணுங்க. எதையாவது செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் தரப்பில், உங்கள் பொருளில் இருந்து சில பேருக்கு நோன்பு திறக்க வையுங்க. அல்லாஹ்ட்ட மகஃபிரத்துக்கு காரணமா போயிடும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு காரணமா போயிடும். சேவமா இன்ஷா அல்லாஹ். அப்ப அன்பர்களே, முதல்ல குர்ஆன் அதிகமாக ஓதுவோம், சேவமா இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, நம்மால் முடிந்த அளவு நோன்பு திறக்க உதவி செய்வோம், சேவமா இன்ஷா அல்லாஹ். மூணாவது, அதிகமா ஸலவாத் வரும். இந்த ரமலானுடைய மாதத்துல ரொம்ப அதிகமாக ஸலவாத்தை அதிகப்படுத்தி ஷேக் நாயகம் யாரெல்லாம் ரமலான்ல சில்லா இருக்கிறாங்களோ கட்டாயமா 1000 ஸலவாத்து ஓத வேண்டும். 1000 ஸலவாத்து 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாம், சில்லாவே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா ஓதணும், ஸலவாத்து அதிகமா ஓத வேண்டும் என்று எஜமா வற்புறுத்துவாங்க. இந்த ஸலவாத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு உத்தரவிட்டது. ஸல்லு அலைஹி, பெருமாள் ஸலவாத் சொல்லுவோம் உத்தரவிட்டது. அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஸலவாத்து. ஸலவாத்து செய்யக்கூடிய வேலைகளை வேறு எதுவுமே செலவு. அந்த மாதிரி ஸலவாத் வந்து ரொம்ப பெரிய வேலை. அலைஞ்சுங்களா? இந்த தடவை மிஸ்கின் உம்ராவுக்கு நான் கிளம்பிட்டேன். அலைஞ்சுங்களா? இப்போ என் வீட்டுக்காரன் சொன்னேன், அல்லாஹ் காசு கொடுத்தா உடனே கூட்டி போறேம்மான்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு விட்டாச்சு. அப்புறம் நான் கூட்டு போற முடிவு பண்ணி எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் அமைச்சு உம்ரா வேலை ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு உம்ரா கிளம்பலான்னு போறோம். திடீர்னு என் கூட வரக்கூடியவர்கள் 2 நபர்கள், ஒரு கணவன் மனைவி. கணவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முகத்துல காயம். அதனால அவங்க மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை 2 பேரும் வர முடியும். ஆனா எல்லா டிக்கெட்லாம் போட்டாச்சு, ரூம்லாம் போட்டாச்சு, எல்லாம் போட்டுலாம் வேஸ்டா போயிடும், காசு வந்து போயிடும். இப்போ யாராவது 2 பேரை கூட்டி தான் போய் ஆகணும், அந்த இடத்துல பேர் நிரப்பி ஆகணும் அப்படின்னு உம்ரா தலைவர் ஃபோன் பண்றாரு. வேற வழியே இல்லை, ஒருத்தவங்க கிடைச்சாங்க, இன்னொருத்தவங்க வேலை சரின்னு எங்க பிவியை சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்டு 2 பேரும் உம்ரா போயாச்சு. அப்புறம் கேட்டேன், 20 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அப்புறம் உங்களை கூட்டிட்டு போகலே முடிவு பண்ணாச்சு. இப்போ திடீர்னு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு கூட்டிட்டு போற என்ன காரணம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, நான் விட்டுட்டேன். ஸலவாத் ஓத ஆரம்பிச்சேன். புரிஞ்சுங்களா? ஸலவாத் 20000 ஸலவாத் ஓதுனேன். அல்லாஹ் என்னை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போ உங்கள்கிட்டையும் சொல்லல, யார்ட்டையும் சொல்ல, ஸலவாத் ஓத ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிக்காங்க. அப்ப ஸலவாத் மகிமை இருக்கு அன்பர்களே. திடீர்னு ஏற்பாடு செய்து நாளை கிளம்ப வேண்டியதுக்கு முதல் நாள் ஏற்பாடு செய்து அல்லாஹ் கூட்டிட்டு போற மாதிரி ஆக்குறான் அல்லாஹ். இப்போ ஸலவாத்திற்கே சாதாரண விஷயம் இல்லை. ஷேக் நான் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்ட்ட யாருடா எனக்கு ஸலவாத்து ஓதுவதற்காக வேண்டி கொஞ்சம் வயசு நீளமாகி கொடு அல்லான்னு கேட்டுருக்கிறேன்பா. என் பட்டோலையில் இன்னும் கொஞ்சம் ஸலவாத்து சேர்த்துட்டு வந்துடுறேன் அல்லா, எனக்கு டைம் கொடு அல்லான்னு அல்லாஹ்ட்ட கேட்டுருக்கிறேன். அதிகமாக ஸலவாத்து ஓதிட்டு இருக்கிறேன்பான்னு என்னமா சொல்லி கேட்போம். அப்போ நான் வயசு அல்லாஹ்ட்ட எதுக்காண்டி கேட்குறேன், என் பட்டோலையில் இன்னும் கொஞ்சம் ஸலவாத்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்கிறேன் என்று சொன்னார். அதனால நண்பர்களே,
இந்த ரமதான்ல ரொம்ப அதிகமாக செலவாத்து வரும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அதே மாதிரி இந்த ரமதான்ல உங்களுக்காக அறிவிப்பு, யார் இந்த ரமதான்ல 3 லட்சம் செலவாத்து ஓதுறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விசேஷ பரிசு இருக்கிறது. 1000 ரூபாய் பரிசு ஓதுமா இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 10,000 செலவாத்து. 10,000 செலவாத்து ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? சுமாரா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். காலையில் வேலை செஞ்சுக்கிட்டே ஓதலாம். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஓதி சிவமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது தாய்மார்களுக்கு ஒரு அறிவிப்பு. சிவமா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த ரமலான்ல நாம் செய்ய வேண்டியது, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமலானிலே 4 விஷயங்களை நீங்க அதிகமாக செய்யுங்கள். ரமலான் உங்களுக்கு வந்து விட்டால் 4 விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு என்னங்க? அக்ஸிரு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லிட்டே இருக்கு. அதிகமா சொல்லுங்க. கலிமாவுடைய மாதம் இது. குர்ஆன் கலிமாவுடைய விளக்கம் தான் குர்ஆன். கலிமாவை நம்ம கொடுத்த மாதம் இந்த குர்ஆன், இந்த ரமலானுடைய மாசம். கலிமாவை அதிகமாக சொல்லணும். கலிமாவை சொல்வது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் கலிமாவை அறிவதற்கு முயற்சி செய்யுங்க. அப்ப கலிமாவை சொல்வதும் இந்த மாதத்திலே மேலானது, கலிமாவை அறிவதும் இந்த மாதத்திலே மேலானது. இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, கலிமாவுடைய விளக்கம் வந்துருச்சு, கலிமாவுடைய ஷுஹூத் அதிகப்படுத்துங்கள். நஸ்ர லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். அப்புறம் கலிமாவை தன்னிலே மூழ்கி கொள்வதற்கு, கலிமாவிலேயே தன்னை ஊறி போவதற்கு வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்து என்னங்க? எந்த தேவை பூர்த்தியானாலும் இந்த தேவை என்னோடு இருந்து பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. ஒரு உறுதி எடுத்து ரமலான் மாசம் வருது இன்ஷா அல்லாஹ், காலையிலிருந்து மாலை வரை எந்த பொருளை நான் பாவித்தாலும், எந்த பொருளை என் கையில் தொட்டாலும் தண்ணீரிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லைல்ல. அந்த உணர்வு இல்லாம தண்ணி குடிக்கிறது இல்லை. புரிஞ்சுங்களா? சாப்பாடு மட்டும் வந்துருச்சு, சுகூது செய்யாம சாப்பாடு கேள் தொடர்றது இல்லை. ட்ரெஸ்ஸை எடுத்தோம், ரப்பே இந்த ஆடையின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லை. கடை திறந்தீங்க, சாவியின் மூலமா என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லை. கடை ஷட்டர் ஓபன் பண்ணீங்க, எல்லா வஸ்துவும் கண்ணில் படுது, இந்த அனைத்து பொருள்களையும் காட்சியளிக்க ஒன்றத்தவரை யாரும் இல்லை ரப்பே. இது அனைத்து பொருளிலும் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லை. இப்படியாக காலையிலிருந்து மாலை வரை எத்தனை பொருளை நாம் பயன்படுத்துகிறோமோ, எவ்வளவு பொருளை உபயோகப்படுத்துகிறோமோ அத்தனையிலையும் அல்லாஹ் ஒரு சுகுது செய்யும். அது கலிமாவுடைய நசர். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? கலிமாவிலே ஊறி போவதா இருக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எந்திரிச்சா அல்லாஹ் கொண்டு எந்திரிக்கணும், உட்கார்ந்தா அல்லாஹ் கொண்டு உட்காரணும், படுத்தா அல்லாஹ் கொண்டு படுக்கணும், நீதான் என்னை படுக்க வச்சேன்னு பார்க்கணும். இப்படியா கலிமாவுடைய நசரை இன்ஷா அல்லாஹ் அதிகமாகும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? ஒன்று. ரெண்டாவது, பெருமானார் சொன்னாங்க, இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள்னு சொன்னாங்க. இவ்வளவோ காலம் அல்லாஹ் மறந்து வாழ்ந்துட்டோம். அல்லாஹ் நம் தேவையை பூர்த்தி செய்திருக்க சிருஷ்டிகளை நம்பி வாழ்ந்துட்டோம். சிருஷ்டிகள் தான் என் தேவையை பூர்த்தி செய்து வந்துட்டோம். காசு பண வாழ்க்கைன்னு நினைச்சிட்டோம். அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? மூணாவது, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட்ட அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்கள். நாலாவது, நரகத்தை விட்டு பாதுகாவல் கேளுங்கள். இந்த 4ஐயும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அப்புறம் ரமலான்ல பெருமானார் சொன்னாங்க, அஸ்தக்ஃபிரு லா இலாஹ இல்லல்லாஹு, சொல்லுங்க, லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4 அதிகமாக, லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4 காரியங்களையும் அதிகமாக செய்யுங்கள். குறிப்பாக என் ஷேഖനാயகம் சொல்லுவாங்க, ஏப்பா ரமலான் மாதம் இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் மழை பொழியும் நேரம். அதனால வாய்ப்பு கிடைத்தால் ரமலான்ல இரவெல்லாம் சஹர் வரைக்கும் ஹயாத்தாக்கு, இபாதாத்துகள்ல, வணக்க வழிபாடுகள்ல, பயான் கேட்பதுகள்ல, தஸ்பீஹ் தொழுவதில், குர்ஆன் ஓதுறதுல இந்த இரவெல்லாம் ஹயாத்தாக்கு. நோம்பு வச்சுட்டு காலையில சஹர் செஞ்சுட்டு படுத்துருக்கு. ஓய்வா இருக்கிறவங்க, கடை வியாபாரம் செய்கிறவங்க நோம்பு வச்சுட்டு படுத்து காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போகலாம். இரவு எவ்வளவு முடியுமோ ஹயாத்தாக்கலாம். இவ ஏன் அந்த பகலெல்லாம் நாம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்னு சொன்னா வேற பேச்சு இருக்காது, நோம்புக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நைட் எல்லாம் தூங்கிட்டு நோம்பு வச்சுட்டு பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து உட்காந்து அடுத்தவங்க பத்தி பேசுறது, பொய், பொறோ, கீபத்து. ரமலான் மாதம் நோன்பை அழிக்கக்கூடியது தெரியுமா? வாயால் வரக்கூடியதுதான். நல்லா விலைக்கு, குறிப்பா தாய்மார்கள். போன்ல நீ பேசுறாலும் சரிதான், 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாலும் சரிதான். ரமலான் மாசம் நோம்பு வைத்துக் கொண்டு அது நோம்பு முடித்து விட்டு தேவையில்லாத அடுத்தவரை பத்தி பொய்யோ, புறமோ, தீபத்தோ, ஃபசாதோ, அவர் இருக்கிற குறையே நீ பேசினாலும் இந்த நோன்பை சுத்தமாக இல்லாத ஆக்கிவிடும், நோன்புடைய நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும்.
அதுக்கு என் ஷேகனாய் அழகா வழி காமிச்சாங்க. என்ன சொல்லுவாங்க, சஹர் சீட்டில் படுக்க வச்சுருவாங்க எல்லாத்தையுமே. சஹர் சீட்டில் படுத்தணும், லுஹருக்கு தான் எழுதியிருப்போம். லுஹருக்கு எழுந்திரிச்சு லுஹருக்கு வந்துட்டு தாலீமில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வட்டமாக உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 தடவை அஸ்ர் தொழுக. அப்புறம் எல்லாரும் வட்டமாக உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 தடவை, ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். அது முடிச்சுன்னா எல்லாரும் அல்லாஹும்ம யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி சொல்லுங்க. அல்லாஹும்ம யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வசிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர்லி. இந்த துஆவை எஜமான் அவர்கள் ஓத சொல்லுவாங்க நோம்பு திறக்கிற வரைக்கும். அப்புறம் நோம்பு திறக்கும் போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அழுது துஆ செய்வாங்க. இஃப்தார் முடிச்சு கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், எடுப்போம், ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். உடனே 8:15 எஜமான் தராவி வச்சிருவாங்க. 8:45 8:00. என்ன ரமலானுடைய இரவு மதிக்கணும் பால். தராவி முடிச்ச உடனே எஜமான் பயான் ஆரம்பிச்சாங்கன்னா சஹர் வரைக்கும் பயான் நடக்கும். சஹர் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் பயான் நடக்கும் எஜமான். அப்புறம் சஹர் செய்வார்கள், தஹஜ்ஜுத் தொழுகை சொல்லுவாங்க, சஹர் செய்வார்கள், மறுபடியும் இபாதத். நோன்பாளுடைய தூக்கமும் இபாதத். அப்ப இரவு முடிச்சிருக்கிறது இபாதத்தா போயிடுச்சு, பகல தூங்குறது இபாதத்தா போயிடுச்சு. 24 மணி நேரம் இபாதத் தான். இந்த மாதிரி முறையை ஃபைது நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். லால்பேட்டையில் இப்படித்தான் எஜமான் அவர்கள் 1988 இருந்து கடைசி வரைக்கும் எஜமான் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு நம்முடைய மதரசாவிலையும் அதே மாதிரி செஞ்சுட்டு மதரசாக்களையும் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ வந்து கலந்துங்க. இங்கே தராவி 8:30 நடக்கும். தராவியை முடிச்சிருந்து சஹர் வரைக்கும் அமல் நடக்கும், பயான் நடக்கும், குர்ஆன் தாலீம் நடக்கும், விளக்கங்கள் நடக்கும். அப்புறம் சஹர் இங்கே செய்யப்படும். அதன் பின்பு தூக்கம். லுஹருக்கு பின்னாடி இருந்து மறுபடியும் அமல் இஃப்தார் வரைக்கும் நடக்கும். லுஹர்ல இருந்து ஸலவாத் 1000, லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 தாலீமாத்துகள் இந்த நடக்கும். கடைசியில இஃப்தாருடைய துஆ நடக்கும். இஃப்தார் இங்கே செய்யப்படும். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். யார் தராவியிலிருந்து நம்மோடு சேர்ந்து சஹர் வரைக்கும் கலந்து கொள்கிறார்களோ அவங்க சஹர் நம்மோட சாப்பிட்டுக்கலாம். இன்ஷா அதே மாதிரி துஹர்ல இருந்து அமல்ல கலந்துக்கிறாங்களோ அவங்க இஃப்தார் நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படிங்களா எல்லாரும் இன்ஷா இஃப்தாருக்கும் சஹருக்கும் ஃப்ரீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் துவால கலந்துக்கிற வரக்கூடாது, சாப்பாடு கலந்துக்கிறது தாய்மார்களுக்கு கிடையாது. தந்தைமார்களுக்கு மட்டும்தான் கேட்கலாம், ஆண்களுக்கு மட்டும்தான். யார் துஹர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். துஹர்ல இருந்து இபாத் நடந்துகிட்டே இருக்கும். இஃப்தார் வரையிலையும் ஸலவாத்து, லா இலாஹ இல்லல்லாஹ், தாலீமாத்துகள், துஆ, யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி தொடர்ந்து இஃப்தார் வரைக்கும். அவங்க இஃப்தாரில் நம்மோடு கலந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஷேഖனா ஏற்பாடு செஞ்ச மாதிரியே விதவிதமாக 11 பழங்களோடு விளைஞ்சுங்களா ஏற்பாடு செய்ய இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆசை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தராவிக்கு வந்துடணும். நடுவில் இஃப்தாரமும் தராவி வரைக்கும் ரெஸ்ட். தராவிக்கு வந்து விட வேண்டும். தராவிக்கு வந்து விட்டால் சஹர் வரையிலும் பயான் நடக்கும், நிகழ்ச்சிகள் நடக்கும். சஹர் நம்மோடு செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். விளைஞ்சிக்கலாம். சஹருக்கு டெய்லி அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா மட்டன் போட ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆக நீங்கள் எல்லோரும் இதை வந்து ஒரு வாய்ப்பாக கருதி இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ரமலானுக்கு நாம் இருப்போமோ இல்லையா தெரியாது. அல்லாஹ் கொடுத்த இது இறுதி வாய்ப்பாக நினைச்சுக்கணும். ஒவ்வொரு ரமலானை என்ன நினைச்சுக்கணும், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த இறுதி வாய்ப்பு, இதில் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் எடுத்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்பாடு செஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமை செய்வானாக. அதே மாதிரி ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவு உங்கள் குடும்பத்தினருக்கு வீட்டில் வடை சொல்றீங்களா, இந்த வடை கடையில் வடை வாங்குறீங்களா, வாங்காம இருக்க மாட்டீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா 4 வடை வாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுங்க, ஏற்ற வீட்டுக்காரருக்கு கொடுங்க, உங்க குடும்பத்தாருக்கு கொடுங்க, உங்க அக்கா தங்கச்சி கொடுத்து அனுப்புங்க. அது அந்த ஊர்லயே அந்த தெருவுலயே எத்தனை பேர் வரி இல்லாம இருப்பா அவங்களுக்கு செய்யுங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை ரமலான்ல ட்ரெஸ் வாங்க தான் போறீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நீங்க வாங்குவீங்க. நீங்க 2 சேலை எடுத்தீங்கன்னா 2 சேலை எக்ஸ்ட்ரா எடுங்க, கம்மி விலைக்கா இருந்தாலும் சரி. உங்க ஊர்ல உள்ள ஏழை ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, உங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி உங்க குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து இன்னும் ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுங்க, அதுவும் உங்க குடும்பத்தாருக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்ம ரமலானை நமக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்துருக்கிறான். இது எந்த அளவு பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய காலங்களில் ஷேഖனா சொல்லுவாங்க, வீண் வேலைகளுக்கு போகக்கூடாதுமா, கட்டிட வேலை செய்யக்கூடாதுமா. ஏன்னா கட்டிட வேலை ஆரம்பிச்சான்னா அது காலையிலேருந்து நேரம் கெட்டு போயிடும். இந்த இபாதத்துடைய காலம். கட்டிட வேலை நீ ரமலான் வரைக்கும் முதல் நாள் நிப்பாட்டிடும், ரமலான் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சுக்கோ, நீ கட்டிட வேலை ஈடுபடாத. அதே மாதிரி பர்ச்சேஸ், துணிமணி அடிக்கிறது ரமலானுக்கு முன்னாடி எடுத்து தச்சு வச்சிடணும். ரமலான்ல போய் கடையில் உட்காந்துக்கிறது பல பேர், அவன் வேறு எழுதி போட்டுறான், இங்கே இலவசமாக இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, சாரதாசன் போட்டுறாங்க. மகரிப் தொழுகை ஏற்பாடு செய்ய, தராவி தொழுகை விட்டா, சஹரு விட்டா, ஏத்திகாஃப்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே நீங்க தங்கி 4 நாள் 5 நாள் தங்கி கூட நீங்க துணி எடுத்து போனாலும் எழுதி போட்டுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் எழுதி போட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட கூடாது. ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யணும். இன்ஷா அல்லாஹ்
முழு குர்ஆனை என் காதால கேட்கும். தராவியோ 4 ரக்காத்து கலைஞ்ச பின்னாடி வர்றது, 8 ரக்காத்து கலைஞ்ச பின்னாடி வர்றது அப்படிலாம் செய்யக்கூடாது. தராவிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழு குர்ஆனை ஒரு முறை காதால் கேட்க வேண்டும். அல்லாஹ் அதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை பல தடவை ஓதி முடிக்க வேண்டும், அதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என்ன செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? உறுதி எடுத்தோம்னா சும்மா தலையாட்டு எத்தனை ஜுஸு முடிக்கலாம், எத்தனை ஹத்தம் முடிக்கலாம் உறுதி எடுத்தீங்க அதை சொல்லுங்க. 10 ஹத்தம் வேணாம், எவ்வளவு சொல்லுங்க. உறுதி முடிவு எடுத்து செய்யணுமே அப்படி. எத்தனை ஹத்தம் சொல்லுங்க, குறைஞ்சது சொல்லுங்களேங்க. ஒரு ஹத்தமா, ஒரு ஹத்தம் முடிவு எடுத்துருக்காங்க. வேற யாரு 10 ஹத்தம் யாரு முடிவு எடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த ரமலான்ல 10 ஹத்தம் மோதி நான் பரிசு வாங்குறேன். 1 2 மாஷா அல்லாஹ், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் 10 ஹத்தம் ஓதி முடிப்பதாக உறுதி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் 20 பேர் உறுதி எடுத்திருக்காங்க. ஒரு 5 ஹத்தம் யாருக்கு எடுத்துக்கும்? 1 2 3 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு முடியுமோ நம்ம முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோப்ல இருந்து காசு வெளியே போகணும். 5 ரூபா வெளியே, 10 ரூபா வெளியே கொண்டு போங்க. ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஒரு வடை வாங்கி கொடுங்க, ஒரு மிச்சரை வாங்கி கொடுங்க, ஏதாவது செய்யுங்க. இவ்வாறாக இன்னைக்கு செய்யப்பட்ட பயான்ல எதையெல்லாம் கவனிச்சீங்கன்னா அமல் செய்யும். சும்மா பயான் கேட்கறதுக்காண்டி இல்லை, நீங்க அமல் செய்யறதுக்காக சொல்லப்பட்ட செய்திகள் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.